ஜனநாயகத்தில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்க. ஆமாங்க, ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு இன்னும் நமக்கு சான்றிதழ் தரல. மலேசியாவில் திரு மாலிக் அவர்கள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவித்து விட்டார். முன்பதிவு செய்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றன. ஒரே நாளில் தணிக்கை குழு சான்றிதழ்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் அரசியலை எதிர்த்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள். அது நம்ம எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதி கதைவசன படங்கள் பல எம்ஜிஆர் ஆட்சியில் தணிக்கை குழுவால் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று இவர்கள் தளபதி விஜயை பார்த்து பயப்படுகிறார்கள். திரைப்படம் வெளிவரக்கூடாது, விஜய் கூட்டம் கூட்டக்கூடாது, விஜய் வாய் திறந்து பேசக்கூடாது, எது செய்தாலும் குற்றம் 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 என குற்றம் சாட்டுகிறார்கள். நல்ல மனிதனுக்கு இது அழகல்ல. உனக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றே அர்த்தம். மக்களுக்கு விஜய் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றே அர்த்தம். அதனால் நீ பயந்துதான் ஆக வேண்டும். இன்னும் 3 மாதம் உன் பயம் தெரிந்துவிடும். இனி நீ எழுந்திருக்கவே முடியாது. எம்ஜிஆர் இருக்கும் வரை நீங்கள் எழுந்திருக்க முடியவில்லை. இனி விஜய் வந்துவிட்டார். 30 அல்ல 40 ஆண்டுகள் இனி எழுந்திருக்கவே முடியாது. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். மக்கள் தண்ணீர் குடிக்க வைப்பாங்க. ரெடியா இருங்க.